Vanakkam Geeks. இது வெறும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேமரா ஆஃப் பண்ணா அசிங்கமா பேசுவ வெளில தெரிஞ்சிர போதா எல்லா ஏதோ நான் சொல்ல வந்தேன் என்ன வழி மறைச்சு என்ன மறக்கடிக்க வச்சிட்டீங்க பிளான் பண்ணி. ஏதோ நீ என்ன சொல்ல வந்த? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம Flipkart டீல்ஸ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். டீல்ஸ் பத்தி பார்க்க போறோம். டீல்ஸ் பார்க்க போறோம். அதான் Flipkart இந்தியன் டீல்ஸ். அதான் Amazon டீல்ஸ். டைட்டில் எல்லாமே இருக்கு மூடுங்க. சரி வாங்க. இருக்கட்டங்க. அதுக்குன்னு வணக்கம் சொல்ல கூடாதா? ஐயோ வணக்கம்ங்கற ஒரு விஷயத்தை வச்சு அடிக்குறாங்க. நமஸ்தே. தன்யவாத். தன்யவாத்னா வணக்கம் கிடையாதுடா. ஏன்டா அதுக்கு எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத. சரியா? ஒரு சில வார்த்தை எனக்கும் தெரியும். அப்படியே நீ வாடா. ஏதோ ஒண்ணு. தேங்க் யூ சொல்றேன். இப்போ தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளவு நேரம் நான் கத்துறத கேட்டீங்கல்ல போய். ஹாய் லூ. என்ன ஹாய் லூ? தெலுங்கு. சரி ஐபோன் டீல்ஸ்னு போட்டுருக்காங்க. இன்னும் ரிவீல் பண்ணல ஐபோன் டீல்ஸ். ஓகே ஐபோன் 15 ஐபோன் 15 பிளஸ் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து டீல்ஸ் இருக்குன்னு போட்டுருக்காங்க. எல்லாம் 1000 ரூபாய் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான். 1000 ரூபாயா? போன வாட்டி எவ்வளவு போட்டாங்க? 50000 போட்டாங்கல்ல. ஐபோன் 14 50000 போட்டாங்களா? 48000 47000க்கு வித்துச்சு ஆஃபர் எல்லாம் போட்டு. இப்போ வந்து இது வந்து அந்த பிரைஸ் கொண்டு வந்துருவாங்களா? 15 வரும் ஐபோன் 15 ஒரு 50000 அந்த மாதிரி ஆஃபர்ஸோட சேர்த்து. மோட்டோரோலா ஆல்ரெடி டீல்ஸ் போட்டாங்க. ஸோ எட்ஜ் 50 ப்ரோ வந்து 28000 போட்டிருக்கு. எட்ஜ் 50 ஃபியூஷன் வந்து 20000 போட்டிருக்கு. ஸோ G45 இந்த ஆல்ரெடி இந்த ப்ரைஸில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10999 போட்டு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. அது தவிர வந்து எட்ஜ் 50 25000. ஸோ இப்போ எட்ஜ் 50 அல்ட்ரா வந்து 50000. G04S வந்து 7000. G85 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் வந்து 16000. G64 வந்து 14000. டெமென்சிட்டி 7025. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது இது. ஸோ நம்ம கிட்ட தான் இருக்கு. மச்ச ஒரு டவுட் ராட்ஸ் இங்க இருக்கு. இவனுங்க எனக்கு சேல் ஆகிறதே இந்த ஃபோனுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தானே குண்டூசிலாம் வித்துட்டு இருக்காங்க. ஆமா ஃபோனுங்கிற அந்த ஒரு எலிப்பொறியில் இருக்கிற வடையை நம்பி போய் எலிலாம் மாட்டிக்கிறோம் கரெக்டா? ஏன்னா ஃபுல்லா பார்த்தோன்னா ஃபோனை தான் ப்ரொமோட் பண்றானுங்க எல்லா இடமும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா மற்ற விஷயங்கள் அங்கிருந்து அப்படியே எடுத்துட்டு போறாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து விவோ. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி டீல் போட்டுருக்காங்களா? ஓகே விவோ கூடிய சீக்கிரம் இந்த டீல் வருது. சாம்சங் S23 FE எவ்வளோக்கு வரும்? 130,000. S23 FE ஆமா 130,000 தான். 120,000 வந்தா நல்லா இருக்கும். 120,000 வரும். திருடி வித்தா தான் வரும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல. S23 வந்து under 40K. ஆமா under 40K S23. எது S23 128GB மாடல் வரும். S24 பிளஸ் அப்போ S24 பிளஸ்ஸா? அத ஒரு 65000 60000க்கு வரும். நத்திங்லாம் ஏங்க வருது? ஸோ கேலக்ஸி F05 ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? கேலக்ஸி M05 அப்புறம் கேலக்ஸி A05 ஒரே ஃபோனையே ஒரு இதுக்கோ மாற்றி மாற்றி வித்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 8000 ரூபா வருமா அது? ஸோ அது தவிர A55 இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஃபோனு. இந்த டீலில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ அதுக்கடுத்து பழைய இதெல்லாம் போட்டிருக்கானுங்களா? A35 போட்டிருக்காங்க. S23 அல்ட்ரா. ஆமாம் இவன் ஆல்ரெடி சீப்பாக தான் செல் பண்ணிருக்கான் Amazon 80K. இப்போ இவன் அதோட கம்மி பண்ண மோஸ்ட்லி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் நினைக்கிறேன். அவன் என்ன ப்ரைஸ் போடுறானோ அதை பார்த்துட்டு வந்து இவன் இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதான் அங்கே நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா 80K 79,990. மேபி அதில் இன்னும் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணால் 75 கிடைக்கும். F55 5Gன்னு ஒன்று போட்டிருக்கு. ஓகே அது வந்து M55. இப்போ M55Sன்னு ஒன்று அமேசானில் வருது தெரியுமா? அதே ஃபோன் தான். அதே 7 Gen அதே எல்லாமே அதே தான். இதை மாற்றிருக்காங்க. பேக் டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. அதில் வந்து ஒரு டிசைன் மாற்றிருந்தாங்களா? இதில் வந்து லெதர் டிசைன். இப்போ வந்து அதில் வந்து சைடில் ஒரு கோடு மாதிரி போட்டு. சரிடா. அதுதான் இன்னும் ஃபோன் 2 மறந்துட்டானுங்களா இல்லை ஸ்டாக் இல்லையா? வெறும் 2 வரும். வெயிட் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குடா. ஓகே இப்போதைக்கு வந்து வெறும் 2A தான். 2A ப்ளஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. CMF. உனக்கு ஈஸி ஃபோன் தெரியுமாடா? ஈஸி ஃபோன். ஈஸி ஃபோன். ஆமா நல்லா இருக்கே. 700 ஆமா 794 ரூபாயா? என்னடா பண்றீங்க? என்ன நம்ம பண்றானுங்க? 12 Pro Plus 24000 வரும்னு போட்டிருக்கு. C63 GT6 37000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு.
ஆக்சுவலாக ஆஃபரில் இந்த ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி அதே ப்ரைஸுக்கு வருது. அதாவது 12X P1 5G இதுக்கெல்லாம் வந்து டீல்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ரியல்மி C61 P1 Pro வாங்குறதுக்கு P2 ப்ரோவே வாங்கிடலாம். P2 ப்ரோ வந்து 20,000 டீல். ஆல்ரெடி வந்து இந்த கூப்பன் ஆஃபர் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறமா ரியல்மி 13+ 5Gவும் 20,000 அப்படின்னு போட்டிருக்கு. டிமென்சிட்டி 7300. ஒரே ஃபோனையே நார்சோன் விற்பாங்க, ரியல்மி விற்பாங்க, மாற்றி விற்பாங்க. அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட டீல் வந்து போக்கோ தான். போக்கோ X6 ப்ரோ வந்து 18,000 ரூபாயா 19,000 ரூபா போட்டிருக்கு. அதுக்கடுத்து M6 வந்து 7,500 ரூபா போட்டிருக்கு. போக்கோ X6 15,000 ரூபா. ஸ்னாப் டிராகன் 7 Gen சிப்செட்னு தான் போட்டிருக்கு. சிப்செட்டை பார்த்தியா மறைச்சு வச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்னாப் டிராகன் 7 Gen சிப்செட் அவ்வளோதான். சர்ப்ரைஸ் பண்றாங்களா? 7 Gen 2ன்னு சொல்லிட்டா எல்லாருமே வந்து உடனே என்னங்க நீங்க. ஆனா 15,000க்கு வந்து பரவாயில்ல அர்த்தம். ஸோ M6 ப்ளஸ் இது வந்து 12,500 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 10,500 போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ் அப்படின்னு தான் எல்லாத்துலையும் போடுறாங்க. அது ஸ்டார் போட்டு வச்சிடறாங்க. அது வந்து பேங்க் ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா இல்லை பேங்க் ஆஃபர் மட்டுமா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இதுக்கான கோடு உள்ளது வச்சா எல்சிடி இல்லை. ஆமாம். ஸோ அதுக்கடுத்து போக்கோ X6 நியோ 12,000 ரூபான்னு போட்டிருக்கு. அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஃபார் AMOLED ஸ்க்ரீன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போக்கோ F6 வந்து 22,000 போட்டிருக்கு. ஆல்ரெடி 24,000க்கு அதுக்கும் சேலில் இருக்குல்ல போக்கோ F6. இப்போ 22,000 ரூபாய்க்கு F6 உங்களுக்கு LPDDR5X RAM UFS 4 எல்லாம் இருக்கு. 25,000 ரூபாய்க்குள்ளார மொத்த போக்கோ எல்லாமே வந்துருச்சுல. 25க்குள்ள தான் மொத்த போக்கோ வந்துருச்சு. கரெக்ட் தான். டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் X6 Pro 18,999 ரூபாய்ல டெரரா இருக்காங்க போக்கோ தான். ஜிடி பாத்தியா CMF ஃபோன் எவ்வளவுக்கு வரும்? சஸ்பென்ஸ் வைக்கறாங்க. 10,009 ரூபாய். கரெக்ட். 10,999க்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா, ஏன் அந்த 999? 10,009 அதானே சொல்றேன். 10,009 ரூபாய்க்கு வேற லெவலான டீல். அது வாய்ப்பே இல்ல. இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டே புரட்டி போடக்கூடிய டீல். 12,999 அப்படின்னா கூட நல்ல டீல் தான். இப்போ எவ்வளோ 15,000 பாப்போம். 16,000 இல்ல 17,000 கிட்ட இருக்குது இப்பயா? ஆமா 18,000. அப்படியே ஒரு 8,000 பண்ண என்ன தெரியுமா? இது 18,000மா 2Aவே 18,000க்கு வரணும் வேற லீக் போய்கிட்டு இருக்கு. அப்ப 2A வந்ததுன்னா இதுக்கு என்ன மரியாதை இருக்கு? 2A தான் பெஸ்ட். CMF பிளஸ் இருக்கு. எப்படி ரெண்டுமே மொக்க ஃபோன் தான். கலர் மெட்டீரியல் அதுல எப்படி 2A நல்லா இருக்கு அப்படினு சொல்ல வச்ச பாத்தீங்களா? அதான் ட்ரிக்ஸ். நீ பிக்சல்ரா. இதெல்லாம் 40,000க்கு இருக்கு. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ லான்ச் ஆச்சது. ஃபிளாக்ஷிப் இருக்கு. ஃபிளாக்ஷிப் இருக்கு. ஆமா. அடுத்த ஆஃபர்ல வந்து Oppo Reno 12 வருது. Reno 12 Pro இருக்கு. அப்புறமா Oppo F25 Pro இருக்கு. F27 Pro Plus இருக்கு. F27 இருக்கு. அப்புறமா A series அதெல்லாம் வந்து ஆஃபர்ல வர போகுது. Xiaomi ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்களா? இதுல வந்து 13C அப்புறம் CV ஆஃபர்ல வர போகுது. எவ்வளவுக்கு வரும்? CV ஆஃபர்ல 7,000 ரூபாய் வரும். ஏய் 7,000 ரூபாய் ஆஃபர்ல வரும்ன்றான்டா அவன். ஒரு 35,000 30,000க்கு வரும்ன்றான் போல. Note 13 அப்புறமா Redmi 13C அப்புறமா Note 13 Pro Xiaomi 14. ஸோ Xiaomi 14 ஆல்ரெடி இதுல இது போட்டுட்டு இருக்காங்கல்ல கம்மியா கிடைக்குது அப்படின்ட்டு. Xiaomi 14 தான் இப்போ எவ்வளோ 47 அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. 47 போட்டுட்டு 59,999 அதோட பிரைஸ்ரா 47 வரைக்கும் வரும். பிளஸ் நீ எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டா 33 வரைக்கும்லாம் போகுது. இப்போ Xiaomi 14 அல்ட்ராவும் போட்டிருக்கு ஆஃபர்ல வரும். Xiaomi 14 அல்ட்ராவா? ஆமா அதான் 1 லட்சம் ரூபாய்ல. அது எவ்வளவு கோட்ஸா வரும் தெரியலையே. அதான் லான்ச் ஆச்சா? ஆமாடா 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஆமா அண்டர் 1 லாக் தான் போட்டுருக்குல. ஆல்ரெடி அது 1 லாக் தானடா. அதோட கம்மி. சரி ஏதோ சொல்ல வராங்க. வெயிட் பண்ணி பாப்போம் நம்ம. பிக்சல் பிக்சல் 8 ஓடு. ஆமா 40,000 39,999க்கு அருமையான ஒரு டீல். ஆமா அப்படி டாஷ் போட்டேன். நான் வந்து 30,009 ரூபாய் அப்படி. இவன் டாஷ் போட்டானா போட கூடாதுடா அவன். 30,000 பிக்சல் 7 போடு 9,999க்கு ஏன் 9 ரூபீஸ் முன்னாடி பிளஸ் 0 தான். எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டுருக்கீங்க. முன்னாடி எல்லாமே 0 தான்டா. 19,000. ஓ இல்ல 11 வந்து 9 ரூபாய். 10,000 ரூபீஸ். 9 ரூபாய். பிக்சல் 8 Pro 9 ரூபாய். 8A இருக்கு. பிக்சல் 7 இன்னும் சொல்லல அவங்க. 8A வந்து இன்னும் சொல்லல. 8Aவும் ஆனா இருக்கு. அதெல்லாம் ரேர் பீஸ் சொல்ல மாட்டாங்க. பெஸ்ட் டீல் பை பிக்சல் அப்படினு போட்டுருக்காங்க இது. எது? அப்புறமா 8A அப்புறம் பிக்சல் 7 வந்து பிக்கெஸ்ட் டிராப் எவர் அப்படினு போட்டுருக்காங்க. பிக்கெஸ்ட் டிராப் எவர் உடைஞ்சிருக்கான்னு பாருங்கடா. அடுத்தது ஆண்ட்ராய்டு அட்வான்டேஜ். இது என்னது? இது
ஆண்ட்ராய்டு அப்டேட்டையும் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. பிக்சல் ஃபோன் வாங்குனீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்டாக உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் ஐஃபோனுக்கு வந்து பிக்கஸ்ட் டீல் ஆஃப் 2024 ஸ்டே டியூன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ ஐஃபோன் டீல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா புரட்டி போடும் மொத்த ஃப்ளிப்கார்ட்டையுமே. அது இதுக்கு வந்து அமேசானில் வந்து 11 hour கிக் ஸ்டார்டர் டீல்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இது போயிட்டு இருக்கு. OnePlus அவ்வளோ பெரிய கம்பெனி அதை கொண்டு வராமல் 11 hour தான் கொண்டாட்டானே. அதான் 28,000 அப்படின்னு போட்டிருக்கு. 13C வந்து 9,000. அப்புறமா Z9 லைட்டு 9,000 9,500. அடுத்து நாடு C3 16,750. அதுவும் நல்ல ஃபோன் தான். அந்த IQ Z9S வந்துருச்சு. ஆனா Z9 இன்னும் ஆஃபர்ல 16,000 அப்படின்னு போட்டு. சூப்பர். அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் Z9S Pro வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி பழைய ஃபோன் வந்து Z7 Pro 19,749. இது எனக்கு தெரிஞ்சு பெரிய டீல் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த இதெல்லாம் சூப்பர் வச்சு Z9 சொன்ன பத்தியா, அது சூப்பர். C3 S21 FE இதுவே 20, அதுவே 30,000னா இது யார் 25,750 ரூபாய் கொடுத்து வாங்க போகுது? ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு வச்சா. 21 FE வந்து 888னா 256GB மாடல் தான் கிடைக்கும்னு வச்சுக்கேன். அப்படி 256GB 888 மாடல் வாங்குறோம்னா அது வந்து எக்ஸினோஸ் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்கும். எதுலன்னா நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல. ஆனா இது வரைக்கும் கோடு விழுந்தது எல்லாமே அதிகபட்சம் எதுல விழுந்திருக்குன்னா 2100 தான் விழுந்திருக்கு. அதனால அதுக்காக விழாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. விழலாம், பட் 888ங்கிறனால கொஞ்சம் சேஃப், அவ்வளவுதான். A35 வந்து 30,000க்கு மேல இருந்துச்சு. இப்போ வந்து 26,000 அப்படின்னு போட்டிருக்கு. Redmi 13 வந்து 13,000 அப்படின்னு போட்டிருக்கு. Note 13 Pro வந்து 22,000 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாருங்க அந்த M55s இது மாத்தி வைப்பாங்க. அது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மக்களே. ஆமா, இதுக்கு மேலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. வேற யாராவது டீல்ஸ் போட்டிருக்காங்களா? ஆமா, அந்த கிக் ஸ்டார்டர் டீலுங்கிற டேகுக்குள்ள என்னெல்லாம் வருது? இதெல்லாம் தான் வருதா? கிக் ஸ்டார்டர் டீல் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுதான் ஷாப் நோ அட் ஃபெஸ்டிவ் பிரைஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. பாவிகளா. அதான் ஆமா, இதே எங்க போனாலும் சூப்பர் மான்ஸ்டர்னு அந்த M55 வந்துருது. எது? சோ ஆல் ஸ்டார் ஷோ டாப் S23 அல்ட்ரா இவங்க வந்து நாடு C4 லைட் இது ஆஃபர்ல Z9X இவருமா 12R இப்போ 11R வந்து 27,500 போட்டிருக்கு. ஆமா, 12R வந்து ஒரு 35,000 அந்த மாதிரி வரும். அப்படி போட்டிருக்கு. இப்போ M35 போட்டிருக்கு. அதுக்கப்புறமா நாட்ஸோ இப்போதான் லான்ச் ஆச்சு, அதுக்குள்ள ஆஃபரா? என்னையா இது 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிட்டு திருப்பி ஆஃபர்ல போடுறீங்க? பொருடா இது வர்றா. S23 அல்ட்ரா 99 ரூபாய். 99 ரூபாயா? நம்ம இஷ்டம் தானே. டேஷ் எல்லாம் போய் நம்மளே ஃபில் பண்ணி கேட்றோம் அமேசான்ட்ட. இவ்வளவுதான். ஸ்டார்ட் டீல் லைவ் ரைட் நவ S24 அல்ட்ரா 1,10,000 ரூபாய். ஷாப் நோ எஃபெக்டிவ் பிரைஸ். அவங்க தான் ஆல்ரெடி 20,000 குறைச்சு சாம்சங் ஆபீஷியலா வந்து 8,000 குறைச்சு பேங்க் ஆஃபர்ல குறைச்சு போட்டுருக்கு. சாம்சங் 20,000 குறைச்சிட்டாச்சு. நம்ம தான் நியூஸ்லயே வாசிச்சோமே 20,000 கம்மி ஆயிடுச்சு. கம்மிலாம் S24 அல்ட்ரா இவ்வளவுதான். 1,10,000 தான். அவ்வளவுதான், 1,10,000. அதுக்கு மேல நீங்க என்ன கார்டு ஆஃபர் தான் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ A55 போட்டுருக்கான் பாருங்க. எஃபெக்டிவ் பிரைஸ் வந்து 34,000. மோஸ்ட்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். கூப்பன் ஆஃபர் பிளஸ் பேங்க் ஆஃபர் அந்த மாதிரி தான் போடுவான். அதுக்கு வந்து 34,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இது? ஏன்னா ஐக்கு இருக்கும் இந்த பிரைஸ். A55 இதுல A50 வந்து மீடியா கன்சம்ப்ஷன், பில்ட் குவாலிட்டி அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 1480 எக்ஸினோஸ் இருக்கும். ஓகே, ஆனா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க இதுக்கு போக வேணாம். பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா அப்போ iQOO Neo 9 Pro போயிடலாம். கரெக்ட்டா, வாஸ்தவம் தான். S24 பிக்சல் கூட போலாம்ல. எல்லாத்துக்கும் போலாம் நம்ம. பிக்சலுக்கு கூட ஓகே சொல்றேன். OnePlus 12 OnePlus 12 எவ்வளோ தெரியலையே. நம்ம ரெண்டே டாஷ் தான் இருக்கு. அதான் 99 ரூபாய் இருக்கு. 7,000 அது 7,599. என்னடா கலர் அது? இந்த கலர்லாம் இருக்காடா OnePlus 12ல? அந்த மாதிரி வெள்ளை கலரு இருக்கிறதே தெரியாது. அந்த பச்சை தான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். வெள்ளை தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. பச்சை தான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். மக்கள் வந்து அதிகமா அதான் ப்ரிஃபர் பண்றாங்க. Neo 9 Pro அதுவும் டீல்ல வரப்போகுது. எவ்வளவுக்கு வரும்? Neo 9 Pro 1990 அந்த மாதிரி தான். ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயா வரணும்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால மேபி 28,000. இதுக்கெல்லாம் நம்ம நியாயம் பார்க்க கூடாது, அநியாயத்தை மட்டும் தான் பார்க்கணும். அதனால ஆசைப்படுங்க. ஆமா, ஆசைப்படுங்க. வாங்கின குறை வெடிக்கும் தானே, எனக்கு தெரியும்டா. ஹார்ட் 200 ஆல்ரெடி வந்து லோவஸ்ட் பிரைஸே வந்து 33 அப்பலாம். ஆமா, இப்போ என்ன 30 கீழே வருமா? இப்போ ஆஃபர்லாம் போட்டு கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து 30,000. அதுக்கு மேலே ரொம்ப குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த 200 சீரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததா, அதனால அதே இதுக்கு மெனக்கெட்டு கஷ்டம். Razer 50 சீரிஸ் வந்து வாய்ப்புகள் கம்மி. Razer 50 அல்ட்ராவே வந்து 80,000 அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோக்கு லான்ச் பண்ணாங்க? 1 லட்சத்துக்கு லான்ச் பண்ணாங்கல்ல. அப்படியா? அதுவே 80,000மா? நல்லா இருக்குது.
ஸோ ரேசர் 50 வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆஃபருக்கு வராது. கிரெஸ்ட் மேக்ஸ் ஆல்ரெடி வந்து 11,000 தான் நினைக்கிறேன், 12,000 தான் நினைக்கிறேன். கிரெஸ்டா? கிரெஸ்ட் மேக்ஸே 12,000மா? சரி அதிக விற்கும். ஆமாம், உடனே ப்ரைஸ் கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம வீடியோலாம் போட்டு இதெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் காலத்துலையுமே ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து ப்ரைஸ் கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பயந்து அவங்க ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. கிரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாக வேற வந்துச்சு. வந்து கிரெஸ்ட் மேக்ஸே வந்து 12,000 அப்படின்னு வந்து 13,000. இப்போ வந்து ஃபெஸ்டிவ் ப்ரைஸ் பேங்க் ஆஃபரோட சேர்த்து வந்து 12,000 கிடைக்கும். அப்போ கிரெஸ்டே 10,000 ரூபாய் கிடைச்சிரும். 5G ஃபோன் லிஸ்ட்டில் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்துடும் கிரெஸ்ட். ஆனால் 10,000 ரூபாவும் அதுக்கு ஓவர் தான். இதெல்லாம் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் மேக்ஸிமம். அப்டேட்டை பற்றி கூட பேசலடா அவன். ஐடெல் கூட அப்டேட் சொல்கிறான்டா இப்போலாம். 6,000 ரூபாய் ஓகேங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கஷ்டம். ஓகேயா? சரி. ரேசர் 40 அல்ட்ரா போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பு. ஸோ அது வந்து 43,000 ஷாப் நோட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற என்ன, லாவா பிளேஸ் கர்வ் இருக்கு, விவோ இருக்கு, இவனும் வந்து F25 ப்ரோ 22,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. F27 21,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. 32 MP AMOLED ஸ்க்ரீனா? ஏன்டா 27ஆம் தேதி வரப்போறதுக்கு வந்து இப்பயே எல்லாருமே பயங்கரமா இதை பத்தி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குல்லண்ணா? இல்லை, இப்போ இவன் வந்து ஆல்ரெடி ஏதோ ஆரம்பிச்சிட்டான் சேல், கிக் ஸ்டார்டர் சேல் அப்படின்ட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டான் இவன் ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸை. அதனால தான் இப்போ இதுவாக இருக்குது. அதான் வைரலாக தான் போயிட்டு இருக்கு. உண்மையாகவே எல்லாருமே வந்து வாங்குறாங்களோ இல்லையோ அந்த ஆர்வமாக வந்து செக் பண்ணுறாங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது ஆக்சரிஸு ஸ்டார்டிங் அட் 199 எலக்ட்ரானிக்ஸா? 199க்கு என்ன கிடைக்கும்? பட்ஜெட் கிடைக்குமா? 199க்கு CMF ஃபோன் 1 கிடைக்கும். ஆட் டு கார்ட் நோவு பார்ட்டி பாக்ஸ் 110 JBL இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சசரிஸு எலக்ட்ரானிக்ஸு பாருங்க எவ்வளோ டீல்ஸ் இருக்குன்ட்டு. ரெட்மி 32 இன்ச் டிவி 10,999. ஜியோ ஏர்டேக் போட் ஸ்டோன் தா 199க்கா? SSD இப்போ 27,000க்கு தான் S21 FE வித்துட்டு இருக்குல்ல. S21 FE 21,000 ரூபாய்க்கு வித்துக்கு 27,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு போல. 26,999 இப்பயே. அதுலேருந்து 250 ரூபா குறையும். இன்னும் வெயிட் அவ்வளோதானா? இதே கிக் ஸ்டார்டர் டீல் தான்டா போட்டு போயிட்டு இருக்கு. வேஸ்ட். இதுக்கப்புறமா அப்போ இன்னும் டீல் வரும் போல் இருக்கு. வேற லெவலில் இருக்கு ஆக்சுவலாக டீல். அப்போ இது இப்பயே வந்து 27,000க்கு வாங்கலாம்ல. என்ன போகாதா? பொறுங்க தம்பி. சும்மா மேஜிக். என்ன மேஜிக்? அவ்வளவுதானா? இல்ல அதான் அவ்வளவுதான். திருப்பி அடுத்த வாரம் திரும்ப வரும். நம்ம திரும்பி மண்டே அன்னைக்கு இன்னும் நிறைய அன்கவர் ஆயிருக்கும். நம்ம அன்னைக்கு பெரிய டீல் மண்டே தான். இல்ல மொத்தமா 26ஆம் தேதி வந்து எல்லாமே ரிவீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க டெய்லி ஒன்று அப்படின்ட்டு. அது வந்து ஃப்ளிப்கார்ட் பண்ற வேலை. ஃப்ளிப்கார்ட் டெய்லி ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து லிஸ்ட் போட்டுருந்தாங்கல்ல. அட்ராக்ட் பண்ற புள்ளியா ஃப்ளிப்கார்ட். அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து பாகுபலியே ஃபாலோ பண்ணுவோம். இவன் தான் அது அமேசான். ரைட்டே, இதெல்லாம் தான் டீல்ஸே. வேறு சில டீல்ஸோட நம்ம மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி. ஸ்கூட்டர் வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க. 50% ஆஃப்ல ஸ்கூட்டர். என்ன ஸ்கூட்டருங்க அது? அதுவும் இப்போ டேஷ் போட்டு 9ன்னு போட்டு வச்சிருக்காங்க. 19 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் கிடைக்குது நமக்கு. பார்ப்போம். ஸ்டிக்கர் கொடுப்பாங்க போல. சரிங்க, பை.